பாண்டிய நாட்டு வரலாறு. வீரபாண்டியன் உறையூரின் அருகில் கோநகரை அமைத்து கொண்டு பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டு வந்தான். சுந்தர பாண்டியனும் மதுரையிலிருந்து மற்றொரு பகுதியை ஆட்சி புரிந்து வந்தான். இந்த குழப்பமான நிலையில் டில்லியை ஆண்டு கொண்டிருந்த அலாவுதீன் கில்ஜியால் தென்னகத்தில் பாண்டிய நாட்டின் மேல் படையெடுத்து கொள்ளையடித்து வருமாறு அனுப்பப்பட்ட மாலிக் கபூர் என்ற படைத்தலைவன் மைசூர் பகுதியிலிருந்து கொய்ச்சலா நாட்டில் தங்கியிருந்தான். வீரபாண்டியனுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருந்த சுந்தர பாண்டியன் மாலிக் கபூரை தனக்கு உதவி புரியுமாறு வேண்டினான். இவ்வேண்டுகோள் மாலிக் கபூருக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் ஆயிற்று. இன்னும் சொன்னால் பழம் நழுவி பாலில் விழுந்தது போலும் இருந்தது. உடனே மாலிக் கபூர் காடியூரை தாக்கினான். காடு மலைகளை எல்லாம் கடந்து கிபி 1310 உறையூரை தாக்கினான். சிதறி கிடந்த சிற்றரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீரபாண்டியனுக்காக முஸ்லிம் படை தலைவனோடு போரிட்டார்கள். ஆனால் வெல்ல முடியவில்லை. மாலிக் கபூர் உறையூரை கைப்பற்றினான். வீரபாண்டியன் தலைநகரை விட்டு ஓடி மறைந்தான். மாலிக் கபூர் வீரபாண்டியனை தேடி பார்த்தான். வீரபாண்டியன் பகைவனிடம் அகப்படவில்லை. ஆனால் அவன் பொருட்களை ஏற்றி அனுப்பிய 120 யானைகள் மாலிக் கபூரிடம் அகப்பட்டன. மாலிக் கபூர் தன்னிடம் அகப்பட்ட 120 யானைகளையும் திரட்டி கொண்டு தன் படையுடன் சுந்தர பாண்டியன் ஆண்டு கொண்டிருந்த மதுரை நகரை நோக்கி புறப்பட்டான். படையெடுப்பை கேள்வியுற்ற சுந்தர பாண்டியனும் தன் மனைவி மக்களுடன் ஓடிவிட்டான். மாலிக் கபூர் படை மதுரையை அடைந்தது. சுந்தர பாண்டியன் மாமன்னனா விக்ரமாண்டியின் படை திரட்டி அஞ்சாது எதிர்த்து நின்று மாலிக் கபூரோடு வெஞ்சவர் புரிந்து வெற்றி பெற்றான். நிலை மாறியது. கண்ட மாலிக் கபூர் தலை தப்பினால் போதும் என்று கருதி கொள்ளையிட பெறும் பொருளோடு டில்லி நகரை நோக்கி திரும்பி கிபி 1311 அக்டோபரில் தலைநகரை அடைந்தான். மாலிக் கபூர் திரும்பிய பின்னும் தமிழ்நாட்டில் வீரபாண்டியனுக்கும் சுந்தர பாண்டியனுக்கும் உரிமை போர் நடந்து கொண்டிருந்தது. இச்சமயத்தில் குஷ்ருகான் பாண்டிய நாட்டை அடிமைப்படுத்த படையெடுத்து வந்தான். இப்பொழுது சுந்தர பாண்டியன் ஓடிவிட்டான். பெருமழையினால் குஷ்ருகான் போரிட்டு நாட்டை கைப்பற்ற முடியவில்லை. இவன் பாண்டிய நாட்டில் இருந்த போது டில்லி சுல்தானுக்கு எதிராக சதி செய்ததற்காக விலங்கிடப்பட்டு டில்லிக்கு கொண்டு போகப்பட்டான். இதனால் குஷ்ருகான் படை கிடைக்கும் பயனற்று போயிற்று. முகமது துல்கல் டில்லியை சுல்தானுக்கு இருந்தபோது அவன் இமயம் முதல் குமரி வரை ஒரு குடைக்கீழ் ஆட்சி செய்ய விரும்பி உலுக்கான அனுப்பினான். உலுக்கான் தென்னகத்து மன்னர் பலரை வென்றவன். இவன் பாண்டிய நாட்டை அடிமைப்படுத்த ஒரு படையை அனுப்பினான். அப்பொழுது பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த பராக்கிரம தேவ பாண்டியன் வந்த படையை எதிர்த்து தோல்வியுற்று சிறைப்பட்டான். பாண்டியருக்கு உரிதாகியிருந்த பாண்டிய நாடு முகமது துல்கத் ஆட்சியில் புகுந்துவிட்டது. 1324 முதல் 1335க்குள் தமிழ்நாடு முழுவதுமே துல்கத் ஆட்சிக்குள்ளாக்கப்பட்டு விட்டது. இக்காலத்தில் முஸ்லிம் ஆட்சி மதுரையில் ஏற்பட்டது. டில்லி சுல்தானின் சார்பில் ஆளுநராக இருந்தவர்கள் நாளடைவில் முழு உரிமை மன்னர்களாகிவிட்டார்கள். மதுரையில் முஸ்லிம் ஆட்சி கிபி 1330 முதல் 1377 ஆண்டு வரைக்கும் 47 ஆண்டுகள் நடைபெற்றது. விசயநகர பேரரசை சார்ந்த 2ஆம் கம்பனர் முஸ்லிம் ஆட்சியை ஒதுக்கிவிட கருதி கிபி 1364 தமிழ்நாட்டின் மேல் படையெடுத்து வந்து முஸ்லிம் ஆட்சியை ஒழித்து அங்காங்கிருந்த சிற்றரசர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்தார். என்றாலும் மதுரையில் முஸ்லிம் ஆட்சியானது கம்பனர் வெற்றிக்கு பின்னும் சில காலம் ஊசலாடி கொண்டிருந்தது. ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்கு மேல் பாண்டிய நாடு விசயநகர பேரரசுக்குட்பட்டிருக்கும். பாண்டிய நாட்டின் விசயநகர நேரடி ஆட்சியை ஏற்படவில்லை. கிபி 1529 ஆண்டில்தான் விஸ்வநாத நாயக்கர் மதுரையிலிருந்து விசயநகர பேரரசின் பிரதிநிதியாக பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து ஆனார். இவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் மதுரை நாட்டை 1736 வரை ஆண்டு வந்தார்கள். முஸ்லிம் படையெடுத்து பாண்டியர்கள் மறைந்தார்கள். எனினும் ஒரு சிலர் தெற்கே சென்று கொற்கையிலும்
கரிவலம் வந்த நல்லூரிலும் விசயநகர வேந்தருக்கு அடங்கிய சிற்றரசர்களாக இருந்து வந்தார்கள். வரலாற்று காலத்தின் முன் சீரும் சிற்புற்று வீர பெருமன்னர்கள் என்ற பாண்டிய மரபு கிபி 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி அடியோடு மறைந்துவிட்டது. இதுதான் தொன்மைமிக்க பாண்டிய நாட்டின் துன்பியல் வரலாறு.